Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட டிஜிடெக் தமிழ் சேனல்ல பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா YouTubeல வந்திருக்கக்கூடிய 4 அப்டேட் பத்தி பார்க்க போறோம். இதுல ஒரு சில அப்டேட் வந்து போன வாரமே வந்துடுச்சு. நம்ம தனியா வீடியோ போடாதனால சேர்த்துட்டு 4 அப்டேட் வந்து சொல்றேன். இதுல உங்களுக்கு எந்த அப்டேட் பிடிச்சிருக்கு அப்படிங்கறதை மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது இன்னைக்கு வந்து கிரியேட்டர் இன்சைடர்ல வந்து சொன்ன விஷயம் என்னன்னா நம்ம கமெண்ட் வந்து போடுறாங்க இல்ல நம்ம சேனல்ல இப்போ ஒருத்தங்க கமெண்ட் வந்து போடும்போது நம்ம வந்து அவங்களுக்கு ரிப்ளை கொடுக்கிறதுக்கு வந்து இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம் டைப் பண்ணி அந்த மாதிரி நம்ம வந்து ரிப்ளை கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா இனிமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வாய்ஸ்ல நம்ம பேசியே ரிப்ளை கொடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய யூடியூப் ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்டுக்கு கீழே ரிப்ளை நம்ம கிளிக் பண்ணி அந்த டைப் பண்ணுவோம்ல அந்த இடத்துல உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேசுறதுக்கு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. பேசி நீங்க ரிப்ளை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு இந்த அப்டேட் வந்து ரொம்பவே எனக்கு பிடிச்சிருக்கு. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா டிஜிடெக் தமிழ் சில பேர் கமெண்ட் வந்து கேட்கும்போது எனக்கு வந்து சில விஷயங்கள் நம்ம சொல்றது பார்த்தீங்கன்னா டைப் பண்ணி பண்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதே வந்து ஒரு மாதிரி இருக்கும் மீன்ஸ் அவ்வளோ நம்ம கொடுக்க முடியாது, பெரிய கமெண்ட் எல்லாம் கொடுக்க முடியாது. இதே இந்த சில விஷயம் வந்து நம்ம டக்குன்னு பேசுறோம் அப்படின்னா சின்னதாக சொன்னா கூட அவங்களுக்கு புரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு. அதனால எனக்கு இந்த அப்டேட் வந்து பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதே சொல்லுங்க. ஓகேவா? ரெண்டாவது அப்டேட் என்ன அப்படின்னா நம்மளுடைய சேனலுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். நான் உங்களுக்கு அது இதில் பார்த்துட்டே சொல்கிறேன். இது வந்து போன வாரத்தில் வந்திருக்கு. மோஸ்ட்லி எல்லாரும் பண்ணியிருப்பீங்க. ஒருவேளை நீங்கள் இன்னும் உங்கள் சேனலுக்கு பண்ணலைன்னா உடனே போய் பண்ணிடுங்க. என்னென்னா சேனல் நம்ம டேஷ்போர்டு வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா யூடியூப் ஸ்டுடியோவில் குரோம் டெஸ்க்டாப் செட் மோடில் போயிட்டு யூடியூப் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நியூஸ்க்கு கீழே வந்து கொடுத்துருப்பாங்க ப்ரொடெக்ட் யுவர் சேனல் ஃப்ரம் மால்வேர் அப்படின்னு. அதாவது நம்ம சேனலில் வந்து வைரஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்குல்ல அதுலேருந்து பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு ஒரு சின்ன செட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேஃப் ப்ரௌசிங் அதை வந்து ஆன் பண்ணி வைங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தனியாக இன்னொரு பேஜில் அப்படியே ரீடைரக்ட் ஆகி போகுது. அங்கே என்ன கொடுத்துருப்பாங்கன்னா மேனேஜ் என்ஹென்ஸ்டு சேஃப் ப்ரௌசிங் ஃபார் யுவர் அக்கௌண்ட் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மறுபடியும் உங்களுக்கு அந்த மேனேஜ் அப்படின்னு சொல்லி ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. அதை ஜஸ்ட் வந்து டச் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் இன்னொரு பேஜில் போயிட்டு ஒரே ஒரு சின்ன விஷயம் தான் அதை வந்து ஆன் பண்ணிக்கணும். அவ்வளோதான். ஒரு பட்டன் மாதிரி இருக்குது, ப்ளூ கலர் பட்டன். அப்படி ஆன் பண்ணிங்கன்னா அதிலே ஒரு டிக் மார்க் வர்றது மாதிரி இருக்கும். ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் நீங்கள் செஞ்சுக்கணும். எதுக்காகனா நிறைய விஷயம் இருக்குது. சில நேரம் நம்ம ஃபோனில் வந்து நமக்கு தெரியாமலே ஏதாவது வெப்சைட் அது இதெல்லாம் போயிட்டு பண்ணுவோம், சர்ச் பண்ணியெல்லாம் பார்ப்போம். ஒருவேளை அது வந்து பார்த்தீங்கன்னா மால்வேர் இருக்கக்கூடிய அந்த மாதிரிப்பட்ட வெப்சைட்டாக கூட இருக்கும். ஸோ நம்ம சேனலுக்கு பிரச்சனைகள் எல்லாம் வரலாம். அந்த மாதிரிலாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம இதை ஆன் பண்ணி வச்சோன்னா நமக்கு வந்து சேஃபான வெப்சைட் அந்த மாதிரி தான் நம்ம சர்ச் பண்ணி பார்க்குறது மாதிரி இருக்கும். அப்படிங்கிறதுக்காக இதை வந்து ஆன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுதான் ரெண்டாவது அப்டேட். இன்னும் உங்கள் சேனலுக்கு பண்ணலன்னா உடனே பண்ணிடுங்க. ஓகேவா? 2 அப்டேட் பார்த்தாச்சு. 3வது அப்டேட் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா 3வதாக சொல்லக்கூடிய அப்டேட் வந்து எல்லாருக்கும் வந்துன்னு கிடையாது. ஒரு சில பெரிய பெரிய சேனலுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா ஒரு சேனல் இருக்குது, அவங்களுடைய கம்யூனிட்டி டேப்பில் போஸ்ட் போடுற இது இருக்குல்ல, முன்னாடி கம்யூனிட்டின்னு இருந்துச்சு, அதை மாற்றி போஸ்ட் அப்படின்னு வச்சுட்டாங்க. போஸ்ட் அப்படிங்கிறது எல்லா சேனலுக்குமே இப்போ போஸ்ட் அப்படின்னு தான் இருக்குது. ஆனால் இதில் எந்த ஒரு விசேஷம் என்னென்னா இப்போ நம்ம வந்து ஒரு சேனலில் போயிட்டு அவங்க சேனலுடைய அந்த போஸ்ட்டில் போயிட்டு கூட நம்ம போஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது. இது வந்து நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது எனக்கே தெரியல. நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன் அப்படின்னா ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே இருக்குது. இப்போ வந்து நான் வந்து டிஜிடெக் தமிழ் சேனலில் எனக்கு வந்து போஸ்ட் இருக்குது. நான் உங்களுக்கு ஏதாவது விஷயம் சொல்கிறதுக்கு அந்த இடத்துல போஸ்ட்டில் வந்து நிறைய விஷயங்கள் போட்டுட்ருக்கேன். கம்யூனிட்டி டேப் போஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம், நீங்களும் பார்க்குறீங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாரும் வந்து டிஜிடெக் தமிழ் சேனலில் போயிட்டு கம்யூனிட்டி டேப்பில் போஸ்ட் போடலாம் அப்படின்னா இப்போ நிறைய பேர் வந்து போடலாம். அது வந்து எல்லா போஸ்ட்டுமே நல்ல போஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. சில பேர் சொல்கிறது ஓகே வருங்க, சில அது தேவையில்லாத விஷயமா இருக்கும். அந்த மாதிரிலாம் வந்து போடும்போது ஆனால் அதில் என்ன இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா அந்த சேனல் ஓனர் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். தேவையில்லைன்னா நம்ம அதை டெலீட் பண்ணி அந்த மாதிரிலாம் விட முடியும். அப்படி பண்ணிக்கலாம். இருந்தாலும் எல்லாரும் அதை நல்ல வகையில் பயன்படுத்தினாங்கன்னா நல்ல விஷயம்தான். மற்றபடி இதனால பிரச்சனைகளும் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எனக்கு வந்து தோணுது. பிரச்சனை மீன்ஸ் சம்மந்தம் இல்லாத ஏதாவது போஸ்டர் எல்லாம் கொண்டு வந்து போடலாம் அப்படியெல்லாம் இருக்குல்ல, அதுக்காக தான். ஸோ இந்த அப்டேட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதுவும் எல்லாருக்கும் வரல, ஒரு சில பெரிய பெரிய சேனலில் கொடுத்துருக்காங்க. நம்ம விருப்பப்பட்டோம் அப்படின்னா அந்த சேனலில் போயிட்டு நம்மளும் வந்து போஸ்ட் வந்து போட்டுக்கலாம். இப்போ கடைசியாக ஒரு அப்டேட் வந்து பார்க்கலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது முன்னாடி வந்துடுச்சு. அதாவது நம்ம சேனலில் நம்ம வீடியோ வந்து போடும்போது அதை வந்து நம்மளுடைய ஆடியன்ஸ் வியூவர்ஸ் வந்து என்ன டிவைஸ் யூஸ் பண்ணி பார்க்குறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் உங்கள் சேனலில் பார்க்குறதுனாலும் நீங்கள் வந்து ஆடியன்ஸ் அப்படின்னு இருக்கும். அதாவது அனாலிட்டிக்ஸில் போயிட்டு ஆடியன்ஸை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த டிவைஸ் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. மொபைல் யூஸ் பண்ணி பார்க்குறாங்களா, டிவியில் பார்க்குறாங்களா, இல்லை லேப்டாப்பில் பார்க்குறாங்களா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இது இல்லாமல் ஒவ்வொரு வீடியோவுமே தனிப்பட்ட முறையில் பார்க்கணும். அந்தந்த தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு வீடியோடைய அனாலிட்டிக்ஸ் வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுதான். ஸோ நம்ம வந்து 4 அப்டேட் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன அப்டேட் வந்து பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் யூடியூப் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் டிஜிடெக் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.